அஸ்ஸலாமு அலைக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கணும். இட்லி தோசைக்கு இந்த மாதிரி டேஸ்ட்லலாம் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் சட்னி ரெடி பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி டேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ண மாட்டோம். இன்றைக்கி நம்ம இந்த டேஸ்ட்டில் தான் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துட்டு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லியில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு 3 தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துட்டு ஒரு 10 பல்லு பூண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே ஆற விட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜார்லேயும் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் மீடியமாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பவுல்லையும் மாற்றிட்டு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா அருமையான டேஸ்ட்டில் இந்த சட்னி ரெடி ஆகிடும். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தோசைக்கு இந்த சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.